அனைத்து அரசு பணிக்கு செல்லக்கூடிய பணி நாடுனர்களுக்கும் வணக்கம். தமிழ் வழி கல்வி பயின்றவர்களுக்காக அரசானது திருத்தியமைக்கப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. வெளியிடப்பட்டுள்ள நாள் 15/4/2025. அதில் குறிப்பிடப்பட்டுள்ள சில முக்கியமான விடயங்களை தற்பொழுது காண்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, 1ஆம் வகுப்பு முதல் தொடர்புடைய பணி விதிகளில் நேரடி நியமன முறைக்கென வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதி வரையில் முழுவதுமாக தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்கள் மட்டுமே 2010ஆம் ஆண்டு தமிழ்நாடு தமிழ் வழி கல்வி பயின்றவர்களை அரசின் கீழ் வரும் பணிகளில் முன்னுரிமையின் அடிப்படையில் பணி நியமனம் செய்தல் சட்டம் மற்றும் அச்சட்டத்திற்கான 2020ஆம் ஆண்டு திருத்த சட்டத்தின் கீழ் முன்னுரிமை வழங்கப்பட தகுதியுடையவர்கள் ஆவர் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. 2வது பாயிண்ட் பார்த்தோம்னா, இதர மொழிகளை பயிற்று மொழியாக மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொண்டு பயின்று தேர்வுகளை மட்டும் தமிழில் எழுதியவர்கள் இம்முன்னுரிமை ஒதுக்கீட்டிற்கு தகுதியுடையவர்கள் அல்லர். 3rd பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 1ஆம் வகுப்பில் பள்ளியில் சேராமல் வயதின் அடிப்படையில் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 2 முதல் 8 வரையிலான வகுப்புகளில் நேரடியாக பள்ளிகளில் சேர்ந்து தமிழ் மொழியினை பயிற்று மொழியாக கொண்டு பயின்று தேர்ச்சி பெற்றவர்களும் பிற மாநிலங்களில் தமிழ் மொழியினை பயிற்று மொழியாக கொண்டு பயின்று பின்னர் தமிழ்நாட்டில் தங்களது கல்வியினை சேரும் வகுப்பிலிருந்து தொடர்ந்து தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கும் மேற்படி முன்னுரிமை வழங்கப்பட தகுதியுடையவர்கள் ஆவர். நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதி வரை அவர்கள் பயின்ற சம்பந்தப்பட்ட அனைத்து கல்வி நிலையங்களிலிருந்தும் தமிழ் வழி கல்வி பயின்றதற்கான சான்றிதழ்களை பெற வேண்டும். அதாவது பள்ளி கல்வியை பொறுத்தமட்டில் சம்பந்தப்பட்ட தொடக்க, நடுநிலை, உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்கள் வழங்கும் சான்றிதழ்கள் அடிப்படையில், உயர்கல்வியை பொறுத்தமட்டில் தொழில் பயிற்சி நிலையங்கள், கல்லூரி, பல்கலைக்கழக முதல்வர், பதிவாளர் வழங்கும் சான்றிதழ்களின் அடிப்படையில் முன்னுரிமை வழங்கப்படும். மேற்படி சான்றிதழ்கள் பணியில் உள்ள அலுவலர்களால் மட்டும் அளிக்கப்பட வேண்டும் எனவும் ஓய்வு பெற்ற அலுவலர்களால் அளிக்கப்படக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்படுகிறது. 4th பாயிண்ட் பாத்தீங்கன்னா, பள்ளிக்கு செல்லாமல் நேரடியாக தனித்தேர்வர்களாக தமிழ் வழியில் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவர்கள் மேற்படி முன்னுரிமை வழங்கப்பட தகுதியுடையவர்கள் அல்லர் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. 5வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, பள்ளிக்கு சென்று பள்ளியில் 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு போன்ற பொதுத் தேர்வுகளை எழுதி அதில் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட பாடங்களில் தேர்ச்சி பெறாமல் தனித்தேர்வராக தேர்வு எழுதி அப்பாடங்களில் தேர்ச்சி பெற்று தொடர்ந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளில் தமிழ் வழியில் படித்து தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் மேற்படி முன்னுரிமை வழங்கப்பட தகுதியுடையவர்கள் ஆவர். நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதி வரை அவர்கள் பயின்ற சம்பந்தப்பட்ட அனைத்து கல்வி நிலையங்களிலிருந்தும் தமிழ் வழியில் கல்வி பயின்றதற்கான சான்றிதழ்களை பெற வேண்டும். அதாவது பள்ளி கல்வியை பொறுத்தமட்டில் சம்பந்தப்பட்ட தொடக்க, நடுநிலை, உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் மற்றும் தனித்தேர்வை பொறுத்தமட்டில் இயக்குனர், அரசு தேர்வு இயக்குனரகம் வழங்கும் சான்றிதழ்களின் அடிப்படையில், உயர்கல்வியை பொறுத்தமட்டில் தொழிற்பயிற்சி நிலையங்கள், கல்லூரி, பல்கலைக்கழக முதல்வர், பதிவாளர் வழங்கும் சான்றிதழ்களின் அடிப்படையில் முன்னுரிமை அளிக்கப்படும். 6வது பாயிண்டை பொறுத்த மட்டும் கல்வி தகுதி சான்றிதழ், மாற்றுச் சான்றிதழ் அதாவது டிரான்ஸ்பர் சர்டிபிகேட் மற்றும் மதிப்பெண் பட்டியலில் ஆகியவற்றின் மூலம் தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்கள் என்பதை சம்பந்தப்பட்ட பணியாளர் தெரிவு முகமை, பணி நியமன அலுவலர்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. 7வது பாயிண்டை பொறுத்த மட்டுக்கு விண்ணப்பதாரர்களால் சமர்ப்பிக்கப்படும் தமிழ் வழியில் கல்வி பயின்றதற்கான சான்றிதழ்களின் உண்மைத்தன்மையினை சம்பந்தப்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரிகளின் மூலம் பணியாளர் தெரிவு முகமைகள், பணி நியமன அலுவலர்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். 8வது பாயிண்டை பொறுத்த வரைக்கும் தேர்வர்கள் மேற்குறிப்பிட்ட வழிமுறைகளின் மூலம் தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்கள் என்பதை உறுதி செய்ய இயலாத நிலையில் தமிழ் வழியில் கல்வி பயின்றதற்கான சான்றிதழ்களை இணைப்பு 1 மற்றும் இணைப்பு 2 உள்ள படிவங்களில் சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனமிருந்து பெற்று விண்ணப்பிக்க வேண்டும். கீழே இந்த ஜிஓலே பாத்தீங்கன்னா, அரசாணையிலேயே அந்த வழிகாட்டு நெறிமுறைகளிலேயே கீழே உங்களுக்கு அந்த சான்றிதழ்களுக்கான படிவமும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 9வது பாயிண்ட், பள்ளிகள் மூடப்பட்ட நிகழ்வுகளில் சம்பந்தப்பட்ட மாவட்ட கல்வி அலுவலர், முதன்மை கல்வி அலுவலர் உரிய அலுவலரிடமிருந்து, கல்லூரிகள் மூடப்பட்ட நிகழ்வுகளில் அக்கல்லூரியில் ஏற்கனவே இணைவு பெற்றிருந்த பல்கலைக்கழக பதிவாளரிடமிருந்து தமிழ் வழியில் கல்வி பயின்றதற்கான சான்றிதழ்களை தேர்வர்கள் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. தொடக்க நிலை 5ஆம் வகுப்பு, உயர்நிலை 10ஆம் வகுப்பு, மேல்நிலை 12ஆம் வகுப்பு, பட்டயம், டிப்ளமோ, இளங்கலை பட்டம் மற்றும் முதுகலை பட்டம் ஆகிய கல்வி தகுதி சான்றிதழ்கள், மதிப்பெண் பட்டியல்கள் மற்றும் மாற்றுச் சான்றிதழ்கள், டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், மாணவர்களின் பயிற்று மொழி தமிழ் அல்லது ஆங்கிலம் அல்லது இதர மொழிகள் கட்டாயம் குறிப்பிடணும்னு இருக்காங்க. இது தொடர்பாக தேவையான வழிகாட்டு நெறிமுறைகள் பள்ளிக்கல்வி மற்றும் உயர்கல்வித்துறையால் வெளியிடப்படும் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்திருக்காங்க. 11வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, தமிழ் இலக்கியத்தில் கல்வி தகுதி பெற்றவர்களை மட்டுமே பள்ளி மற்றும் கல்லூரிகளில் தமிழ் பாடத்திற்கான ஆசிரியர்களாக நியமிக்க வேண்டும் மற்றும் தமிழ் பாடத்திலும் மாறுபட்ட வேறொரு பாடத்திலும்
கிராஸ் மேஜர் சப்ஜெக்ட் டிகிரி இன் தமிழ் பட்டம் பெற்றவர்கள் தமிழ் ஆசிரியர்களாக பணி நியமனம் செய்யக்கூடாது என்பதற்கான திருத்தங்கள் மேற்கொள்வது தொடர்பாக பள்ளிக்கல்வி மற்றும் உயர்கல்வித்துறை நடவடிக்கை மேற்கொள்ளும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. 12வது பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேற்படி சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ள 20 விழுக்காடு நம்ம தமிழ் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா அந்த தமிழ் வழி பயின்றவர்களுக்கான இடஒதுக்கீடு 20 விழுக்காடு. அந்த 20 விழுக்காடு முன்னுரிமை ஒதுக்கீட்டானதை நேரடி பணி நியமனத்திற்கான ஒவ்வொரு தெரிவு நிலையிலும், அது முதல்நிலை தேர்வா இருக்கலாம், முதன்மை தேர்வா இருக்கலாம், நேர்முக தேர்வா இருக்கலாம், இல்லைன்னா இதர நிலைகளா இருக்கலாம், எல்லா இடத்துலையுமே பதவி வாரியாக பின்பற்றப்பட வேண்டும் என்பதை ரொம்ப ரொம்ப தெளிவா தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. இந்த நெறிமுறைகள் தான் இனி வரும் தேர்வுகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ண போறாங்க. அதனால இதை அனைவருக்கும் பகிர்ந்து இந்த விடயத்தை தெரியப்படுத்துங்கள். நன்றி. அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன்.